ஆசீர்வாதம் ரெண்டு விஷயம், மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வை, அமித்ஷா பதவி விலக வேண்டும் அப்படின்ற மறுபார்வையும் இருக்கு. பாஜகவுக்கு எதிரான ஒரு விமர்சனமாகவும் இது மாறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடி வந்திருக்கா? இந்த அம்பேத்கர் பேச்சு அந்த சர்ச்சைன்றது பாஜகவுக்கு நெருக்கடியா மாறிடுச்சா? குறிப்பா பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் வந்துருச்சா? வணக்கம் விஜயன். நான் சகோதரி சொன்னது மாதிரி ஜெய் பீம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய பாயிண்ட்ல நான் சொல்ல ஆரம்பித்தேன். அவங்க நேற்று அவங்களுடைய நடவடிக்கை, அந்த நடவடிக்கையோட தொடர்ச்சி எல்லாமே எதை காட்டுதுன்னா, ரெண்டு ஆங்கில வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன். ஒண்ணு ஃப்ரஸ்ட்ரேஷன், ரெண்டாவது செரி பிக்கிங். சகோதரி, நான் கொஞ்சம் தயவு செய்து பேச விடுங்க. ஏன்னா நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருந்தீங்க, நான் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா பேசணும், நான் பேசணும், கண்டிப்பா பேசணும். நானும் அதே உணர்ச்சி வசப்பட்டுதான் நானும் பேசணும். பட் அதே சமயத்துல நம்ம இன்னொருத்தவங்களுக்கும் பேசக்கூடிய வாய்ப்பு கொடுக்கணும். நான் ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ண விஜயன். ஒண்ணு முதல் வார்த்தை ஃப்ரஸ்ட்ரேஷன். அதாவது லோக்சபா தேர்தலுடைய ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அப்படின்னா 240 சீட்டு தான் பிஜேபிக்கு கிடைச்சிச்சு. தொற்ற தூரத்துல தான் நாங்க, அதாவது 270. அரசியலா போனோம்னா நீங்க அமித்ஷா அவர்களோட பேச்ச காங்கிரஸ் சொல்லி கொடுத்து பேசல. அமித்ஷா அவர்கள் பேச்சில இருந்து வாங்க, அந்த புள்ளியில இருந்து பேசினா அந்த டிபேட் நல்லா கொண்டு போக முடியும். இல்ல, அந்த டிபேட்டுக்கு தான் நான் வரேன். ஏன்னா அடுத்த வார்த்தைக்கு அதுக்கு உங்களுக்கு அந்த நான் சொன்ன இரண்டாவது வார்த்தைக்கு அதுல பதில் இருக்கும். இவங்களுடைய மனபாவம் எப்படி இருக்குதுன்னா, லோக்சபா தேர்தல்ல எங்களுக்கு கம்மியா வந்துச்சு, அதனால நாடு பாஜகவையும் மோடி அவர்களையும் கை கழுவிடுச்சு அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஹரியானா, மகாராஷ்டிரா சம்மட்டி அடி. எந்த பாபா சாஹிப் அம்பேத்கர் பிறந்தாரு அதே மகாராஷ்டிரால எங்களுக்கு அறுதி பெரும்பான்மையோட இந்த தடவை நாங்க ஆட்சி அமைச்சிருக்கிறோம். நான் ரெண்டாவது வார்த்தை என்ன வார்த்தை யூஸ் பண்ணேன்னா செரி பிக்கிங். செரி பிக்கிங் அப்படின் போது திரு அமித்ஷா அவர்கள் பேசின அந்த பேச்சுல ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட மட்டும் அவங்க கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி நேத்து எல்லாத்துக்குமே பரப்புனாங்க. ஆனால் திரு அமித்ஷா அவர்கள் அதுக்கு சரியான விளக்கத்தை நேத்து சொல்லிவிட்டார். என்னுடைய முழு ஸ்பீச், அதாவது அதுக்குரிய அந்த பதில், அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கப்பட்ட 75வது அந்த வருடத்தை முன்னிட்டு நடந்த அந்த நிகழ்ச்சி ராஜ்யசபால, ஏற்கனவே லோக்சபால 2 நாட்கள் அதுக்கு திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதில் சொன்னதுக்கு பிறகு ராஜ்யசபால 2 நாட்கள் நடந்ததுக்கு முத்தாய்ப்பாக திரு அமித்ஷா அவர்கள் பதில் சொல்கிறார். அதுல பேசும் பொழுது அதுதான் நீங்க சொல்றது. அதுல முக்கியமான வரிகள் அப்படின்னு சொன்னா 5 வரிகள் வச்சுக்கலாம், 6 வரிகள் இருக்குன்னா 2 வரியை செலக்டிவா எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் என்ன சொல்ல வந்தார் சொல்லுங்க. இப்ப லட்சுமி அவங்க கேக்குறாங்க, அந்த வார்த்தை அவர் பயன்படுத்தினது தானே, இது ஃபேஷன் ஆயிடுச்சு, இதுக்கு பதிலா நீங்க கடவுள் பெயரை பயன்படுத்துங்கன்னு சொன்னது தானே. அது ஒண்ணும் புதுசா திரிக்கப்பட்டது மறுக்கலையே, நான் மறுக்கலையே, அவரும் மறுக்கல. இது ஆன் ரெக்கார்ட். இப்ப அது எக்ஸ்பென்ஷன் பண்ணப்படவில்லை. ஆக மொத்தம் ராஜ்யசபாவுடைய ப்ரொசீடிங்ஸ் என்னைக்கு வரை இருக்குதோ அன்னைக்கு வரை அது இருக்கதான் செய்யும். ஆனால் அதே சமயத்துல எங்களுடைய வாதம் என்ன அப்படின்னா, எந்த காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் அவர்கள் நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு கொடுத்த அரசு அம்பேத்கர் அவர்களை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தினார்கள் என்றதை பட்டியல் போட்டாங்க. அதை மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதன் ஒரு நிமிஷம் மேடம், உங்களுடைய நேரம் போது பேசுங்க. விஜய், எனக்கு உள்ள டயத்துல வேணா உங்களுக்கு கூடுதலாவே கொடுங்க, என்னோட டயத்தை வேணா கம்மி பண்ணிக்கோங்க, ஆனா என்ன பேச முடியுங்க தயவு செய்து. அதாவது திரு அமித்ஷா அவர்கள் பேசினது என்னன்னா, எப்படியெல்லாம் திரு அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி, அதிலும் குறிப்பாக நேரு அவர்கள் வஞ்சித்தார்கள் என்பதை அவர் கொடுத்த விளக்கம் திரு ஆசீர்வாதம். ஆனா எங்க பிரச்சனை விவாத பொருளா வருதுன்னா, இப்ப அம்பேத்கர்னு பேசுறது ஃபேஷன் ஆயிடுச்சு, அம்பேத்கர் பெயருக்கு பதிலாக கடவுள் பெயரை பயன்படுத்தலான்றதுக்கு நீங்க விளக்கம் இன்னும் கொடுக்கவே இல்லையே. அது சரியா? அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டாமான்னு கேட்கறாங்க. இல்ல மன்னிப்பு, அதாவது நீங்க அதுதான் ஆரம்பத்திலே சொன்னீங்களா, செரி பிக்கிங் பண்ணி அவரோட இன்டென்ஷனை பார்க்கணும். நீங்க இந்த இடத்துல அவர் அம்பேத்கரை இழிவுபடுத்தவே இல்லை.
ஆனால் அம்பேத்கரை தங்களுக்கு அரசியல் ரீதியாக அவரை பயன்படுத்தக்கூடிய காங்கிரஸ் கட்சியை அவர் தோலுரித்து காட்டினார். அதுதான் முக்கியம். அந்த இடத்துல நம்ம வலுவி அந்த பாதையை விட்டு நம்ம டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் தான் நம்ம நடந்துகிட்டு இருக்குது 2 நாளா. இன்னைக்கு திரு ஆசீர்வாதம் ஒரு விளக்கம் நீங்க கொடுங்களேன். ஒரு உதாரணத்திற்காக சொல்றேன். இப்ப நீங்க அமர்ந்திருக்கிறீங்க, ஒருவர் பேசுறார், இப்பெல்லாம் மோடி 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 அப்படின்னு சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் பிரதமர் பெயரை பயன்படுத்துறதுக்கு பதிலா நீங்க கடவுள் பெயரை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கமாவது கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசினால் திரு ஆசீர்வாதம் அவர்கள் அதை எதிர்ப்பாரா, இல்ல அதுக்கு அடுத்த 2 வரியை நான் பார்த்துட்டு கடந்து போவேன்னு நினைப்பாரா? விஜயன், நான் எதை பார்ப்பேன்னா அவர் பேசினதுடைய இன்டென்ஷன் என்னன்னு தான் பார்ப்பேன். அவருடைய வார்த்தைகளை தவிர அவருக்கு பின்னால் அவர் அவருடைய மனதில் என்ன இருக்குதுன்றதை நான் பார்ப்பேன். ஏனென்றால் அமித்ஷா அவர்கள் எந்த ஒரு வஞ்சகத்தையும் மனத்தில் வைத்து அதை பேசவில்லை. அவர் காங்கிரஸ் நடத்தக்கூடிய டபுள் கேம் அவர் தோலுரித்து காட்டினார். கடந்த 75 ஆண்டுகளாக காங்கிரஸ் என்னென்னலாம் செய்தது, குறிப்பாக திரு அம்பேத்கர் அவர்களை எப்படி வஞ்சித்தார்கள், அவருடைய 2 தேர்தல்களில் பாராளுமன்ற தேர்தல்களில் அவரை எப்படி தோல்வியடைய செய்தார்கள், அதை அவர் கூறினார். எந்த அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்க கூட இவர்களால் முடியவில்லை. தனக்குத்தானே பாரத் ரத்னா கொடுத்த நேருவையும் தனக்குத்தானே பாரத் ரத்னா கொடுத்த இந்திரா காந்தியையும் அவர் எடுத்து சொல்ல கூட இல்ல 1990ல அவர் சொன்னதுல அமித்ஷா பேசினதுல நிறைய தவறுகள் இருந்தது. அவர் என்ன சொன்னாரு, ஆசீர்வாதம் அவர்கள் சொன்னதுல எந்த இடம் தவறு, என்ன தவறு அவர் சொன்னார்? சொல்லி முடிச்சிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல சுருக்கமா சொல்லுங்க, நான் உங்களுக்கு நிறைய நேரம் கொடுத்தேன். 70 சரத்துல வேறுபாடு இருந்தனால தான் அவர் ரிசைன் பண்ணாரு, லா மினிஸ்டரா ரிசைன் பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு. அது தவறு. அவர் ஹிந்து கோட் பில், இவங்கள மாதிரி மதவாதிகள் ஹிந்து கோட் பில்ல ஆன்டி ஹிந்து கோட் பில்னு சொல்லி அதை பாஸ் பண்ண விடல. அதனால தான் அவர் ரிசைன் பண்ண வேண்டியதா போச்சு. ஆர்எஸ்எஸ் அவரோட உருவ பொம்மையை எரிச்சது ஹிந்து கோட் பில் இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே அடுத்தது ஒத்துழைப்பு கொடுங்க. இதுல 2 விஷயம் திரு ஆசீர்வாதம், இல்ல கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நேர நெருக்கடியும் இருக்கு, பாயிண்டடா போவோம், பார்வையாளர்களுக்கு புரியுன்றதுனால. அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸ் அப்படின்னு சொல்றீங்க. அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அம்பேத்கர் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறார், டாங்கேவை சொல்றாரு, சாவர்கரை சொல்றார், எனக்கு எதிராக சதி செய்து விட்டார்கள் அப்படின்னு. ஏன்னா 37,000 வாக்குகளுக்கு மேல நினைக்கிறேன் செல்லாத வாக்குகளா போகுது. அங்க 2 தொகுதி முறை இருந்தது. அம்பேத்கரே குறிப்பிடுறது 2 பேரை தான், டாங்கேவையும் சாவர்கரையும் தான். நீங்க எப்படி காங்கிரஸ் சொல்ல முடியும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதோட இணைச்சி அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த இடத்தை தான் நீங்க சொல்றது தப்புன்னு சொல்றாங்க லட்சுமி. இல்ல விஜயன், அதாவது எந்த ஜனசங்கத்தை சேர்ந்த எந்த RSS இயக்கத்தை சேர்ந்த திரு தத்தோபந்த் தேங்கடி தான் அவருக்கு போலிங் ஏஜென்டா இருந்தாரு. அதையும் நீங்க மறைச்சு பேசுறீங்க. அதே அம்பேத்கர் அந்த ஹிந்து கோட் பில் அவர் ரெசிக்னேஷன் பண்ணும்போது ஆன் கோட் நான் படிக்கிறேன், ஒரே ஒரு செகண்ட் தான் நான் எடுப்பேன். The entire attention of the Prime Minister goes only to the interest of the Muslims. I am not against this. But is it that only the interest of the Muslims are to be taken care of as if they are the only residents of India? What about the scheduled castes, scheduled tribes? In fact, their interests need to be taken care of more than the Muslim. இது யார் சொன்னது தெரியுமா? அம்பேத்கர் சொன்னது. நான் சொல்லல. அம்பேத்கருடைய கொடும்பாவியை எரித்த இயக்கம் RSS இயக்கம். சரி, அவர் முடிச்சிட்டாரு. அவர் பதில் சொல்றாங்க. அம்பேத்கருடைய 2 பேர் ஒரே நேரத்துல பேசினா கேட்காது பார்வையாளர். நான் முடிச்சுக்கிறேன். விஜயன், அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ரெசிக்னேஷனுக்கு பிறகு பாராளுமன்றத்துல பேசக்கூட விடாம தடை போட்டது இந்த காங்கிரஸ் ஆட்சி. அதுதான் நடந்தது. அதை தான் மக்கள் எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. திரு ஆசீர்வாதம் எனக்கு ஒரே ஒரு விளக்கம் கொடுங்க. இல்ல எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. நம்ம வரலாற்றை பேசுறப்ப இருக்கிற பெரிய சிக்கல், இப்ப நீங்களும் பேராசிரியர், வரலாறு நீண்ட நெடிய பக்கங்களை கொண்டது, நிறைய நேரம் விவாதிக்க முடியாது.
இந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்த போது உங்கள் நிலைப்பாடு கிட்டத்தட்ட உங்கள் மூதாதையர் நிலைப்பாடு என்ன? அதை ஏற்றுக்கொண்டீர்களா? அவர் செஞ்ச எல்லா திருத்தத்தையும் ஏற்றுக்கொண்டீர்களான்னு கேட்கிறேன். பட் அதே சமயம் அம்பேத்கரை இவங்க ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல, அது வேற debate. நான் அதை கேட்கிறேன். இல்ல, நீங்க ஒன்ன டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னொரு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அதனாலதான் சொல்றேன், அவர் வெளியில் வந்து வைத்த விமர்சனம்ன்றது வேறுன்றேன். நான் நல்லா வரலாறு ரொம்ப போறேன்றேன். நீங்க விமர்சனத்தை நீங்க ஈக்குவலா வைங்க. எந்த நேருவுக்கு விஜய் இல்ல, இந்த விவாதமே வந்து இது தவறான விவாதம். இல்ல, இது தவறான, இந்த பிரமிஸே தவறு. அவர் முடிச்ச இந்த பிரமிஸே தவறு. இல்ல, நீங்க முடிச்ச பிறகு பேசுங்க. நீங்கள் ஒரு பகுதியை மட்டும் பேசுவது தவறு அப்படின்றத நான் நினைக்கிறேன்.